ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் ஆர்எஸ் அகர்வாலில் எக்ஸசைஸில் இருக்கிறத பார்ட் 2 வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம புக்கில் இருக்கிறத ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் வந்து நான் சால்வ் பண்ணதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம்மு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சம்மு. ஃபஸ்ட்டு இந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கிறத பின்னமாக நம்ம வந்து மாற்றி எழுதிக்கணும். இந்த டிவிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இடத்துல வந்து என்னென்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி அது ரெண்டையும் வந்து என்னென்னா நம்ம தலைகீழாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு எதை வந்து அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிறத ஃபுல்லாக என்னென்னா நம்ம அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு இதை வந்து என்னென்னா இந்த சைடு வந்து நம்ம கொண்டு போயிட்டு அதாவது எக்ஸ் உறுப்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு தனி உறுப்பெல்லாம் தனியாக கொண்டு வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 கிடைக்குமா? இதையும் கேன்சல் பண்ணோன்னா எக்ஸுக்கு வேல்யூ வந்து 2 தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து நம்ம 2 தான் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ செகண்ட் சம்மு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஒரு எண்ணு வந்து இல்லை, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது இல்லாத வந்து நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இங்கேயும் அந்த டிவிஷன் வந்திருக்கு, அதனால் அதுக்கு கீழே வந்து நம்ம டிவிஷன்னே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் அங்கே நம்ம எப்படி எக்ஸ் உறுப்பையும் தனி உறுப்பெல்லாம் தனியாக எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே எக்ஸ் உறுப்பை தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து என்னென்னா இந்த சைடு கொண்டு போயிடுறோம். சரிங்களா? இப்போ இந்த சைடு இருக்கிறது 79 வந்து என்னென்னா பெருக்கல்ல மாறும், 4 வந்து டிவிஷபிளில் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இதை நம்ம அடித்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆலே வந்து நம்ம அடிச்சுக்கலாம். சரிங்களா? 1 நாள் 4, 2 நாங்க 8, மிச்சம் வந்து 3 கிடைக்கும். 8 நாங்க 32 அப்படின்னு நம்ம கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 128 79ஆல் வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகே. இப்போ 9 வந்து 72, 2 இங்கே போட்டுட்டு 9 18, 18ஓட 7 கூட்டணும் நம்மளுக்குனா 25 கிடைக்கும். அந்த 5 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 9 9, 2 கூட்டினோன்னா நம்மளுக்கு 11 கிடைக்கும். அதுக்கப்புறம் 7 49, 8 56 நம்மளுக்கு வந்துடுமா? 56, 7 14, அதோட நம்ம கூட்டினோம்னா நம்மளுக்கு 19 கிடைக்குமா? 19, 1 7, 7ஓட 1 கூட்டினோம்னா 8. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 6 11, மிச்சம் 1 10, இங்கே ஒரு 11, 10, 8 2 10, அப்படின்னா 10,112 அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 968 10,112 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் உறுப்பை தனியாக வச்சுட்டு தனி உறுப்புகளை தனியாக கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 11,080 அதுதான் இதோடைய எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து நம்ம இப்போயே போட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து நம்ம வேகமாக வந்து போட முடியும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு சம்மு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தவொடனே வந்து போட்டுருவீங்க. நான் எல்லா சம்மும் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த சம்மு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தாவே வந்து ஈஸியாக இருக்கும், போட்டுருவீங்க. இது என்னென்னா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதெல்லாம் அடித்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு சில பேருக்கு இது தெரியலை அப்படின்னா இந்த எப்படி பண்ணுறது அப்படின்னு வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 5/7 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு சம்மு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம் எப்படி அப்படின்னா, இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத நம்ம பின்னமாக வந்து ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். சரிங்களா? இதிலே வந்து என்னென்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 4 28, 28ஓட 3 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 31/7 கிடைக்கும். இங்கே 4, 4ஓட ஒரு 14, ஓகேங்களா? 14ஓட 3 கூட்டணும் அப்படின்னா 17/14 அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதோட எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கணுமா? இப்போ எக்ஸ் உறுப்பை தனியாக எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து என்னென்னா 59/28 வந்து இந்த சைடு மைனஸாக வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். சரிங்களா? எப்பயுமே கீழே அடிமானங்கள் சமமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க பகுதி வந்து சமமாக இருந்துச்சுன்னா தொகுதிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக கூட்டுறதோ மைனஸ் பண்ணுறதோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போனா பகுதியை வந்து நம்ம என்ன படுத்தணும் அப்படின்னா சமப்படுத்தணும். சமப்படுத்தும் போது என்னென்ன வேல்யூ போட்டால் இப்போ வந்து 28, சரிங்களா? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து இங்கே 28ன்னு இருக்குது. அப்படின்னா இங்கே 4 28ன்னு வருமா? இங்கே 14 2 28 அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி மேலையும் கீழையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இப்போ
31 இன்ட்டு 4 வந்து 124 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். 17 இன்ட்டு 2 வந்து 34 சரிங்களா. இப்போ இப்போ இந்த 124 மைனஸ் 34 மைனஸ் 59 டிவைடட் பை 28 சரிங்களா. இப்போ இந்த மைனஸ் 34யும் மைனஸ் 59ஐயும் வந்து என்னென்னா நம்ம பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 93 வந்து கிடைக்கும் சரிங்களா. அதை போட்டுட்டு இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 31 டிவைடட் பை 28 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து என்னென்னா அங்கே வந்து என்ன ஆன்சர் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து கலப்பு பின்னத்தில் தான் இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து என்னென்னா கலப்பு பின்னத்தில் வந்து நம்ம மாற்றிக்கணும் சரிங்களா. இப்போ ஓர் 28 28 ரிமைனிங் என்ன வரும், 3 வரும். இங்கே அடிமானத்தில் இங்கே என்ன இருக்குது, 28 இருக்குது. 28 ஈவில் இருக்குல்ல அதை வந்து சென்டரில் போட்டுட்டு மீதி என்ன இருக்குது அந்த 3 வந்து நம்ம தொகுதியில் போட்டுறணும் சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா கலப்பு பின்னத்தை வந்து நம்ம எழுதணும் ஓகேங்களா. இப்போ அடுத்த சம்மு வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த சம்மு வந்து என்னென்னா நார்மலாக வந்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான் சரிங்களா. இது வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து 2 வந்து அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷனில் வந்து அடிக்க பாருங்கள். அப்படின்னா தான் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து இந்த 2ஆல் அடிக்கிறது இதால் அடித்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷனில் நம்ம அடிக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து வேகமாக வந்து நம்ம போட முடியும் சரிங்களா. இல்லைனா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சம்மில் வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்கும். அதனால தான் வந்து இந்த சம்மு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் இதை ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷன் எடுத்து போட்டு பாருங்கள் சரிங்களா. இப்போ பேலன்ஸிங் என்ன இருக்கும், 19 டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 இன்ட்டு 21 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 38 டிவைடட் பை 63 அப்படின்னா இதோட சிம்பிளிஃபை பண்ணோன்னா இதோடைய ஆன்சர் வந்து இது நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு சம்மு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம்மு வந்து என்னென்னா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சம்மு. இந்த ப்ராக்கெட்டில் எதையாவது ஒன்று நம்ம மாற்றி போட்டுட்டாலும் இதுக்கு வந்து ஆன்சரே நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி வந்துடும் சரிங்களா. இப்போ இதில் 0.5 இருக்குல்ல அதை வந்து 1/2ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதாவது பின்னமாக எடுத்துக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தது எல்லாமே வந்து என்னென்னா பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம பின்னத்துலேயே நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. மேலே இருக்க அந்த பார் இருக்குல்ல அது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்னென்னா அந்த பாரை வந்து நம்ம எடுத்துருவோம் ஓகேங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். 7 - 6 டிவைடட் பை 6 42 அதாவது இப்போயும் போல் நம்ம அதை வந்து அடிமானங்கள் சமப்படுத்துவோம்ல அதே மாதிரி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா இந்த சம்மு செய்யும்போது நான் இந்த ப்ராக்கெட் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த 2 ப்ராக்கெட்குள்ளே கீழே அடிமானங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா சமப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் என்ன வரும், 42 தான் வரும். அப்படின்னா 21ஆல் நம்ம வந்து மேலையும் கீழையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 21 + 1 டிவைடட் பை 42 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடும். இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ இன்னொரு ப்ராக்கெட் வந்திருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அடிமானங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சமப்படுத்தணும் சரியா. சமப்படுத்தும் போது என்னென்னா 21ஆல் நம்ம வந்து மேலையும் கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா கீழே 42 வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இப்போ வந்து 105 டிவைடட் பை 42 மைனஸ் 22 டிவைடட் பை 42 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ப்ராக்கெட்டையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அடிமானங்கள் ரெண்டும் சமமாக இருக்கனால அடுக்குகள் மேலே இருக்கிற அந்த பகுதியை வந்து என்னென்னா நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 105 மைனஸ் 22 அப்படின்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுலேயும் அந்த ப்ராக்கெட்டை வந்து கரெக்டாக வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ 5 - 3/4 ப்ளஸ் 105 மைனஸ் 22 அது வந்து என்னென்னா 83 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டிவைடட் பை 42. இப்போ இதை வந்து எதால் இது பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து என்னென்னா 84 அப்படின்றதான் நம்மளுக்கு வந்து எல்சிஎம்மாக வந்து இருக்கும் சரிங்களா. இப்போது 4க்கு வந்து 21ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 84 வந்து கிடைக்கும். இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அதாவது மேலேயும் கீழேயும் அதே ப்ரொசீஜர் தான் வந்து பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே 63 + 166 அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா
299 வந்து கிடைக்கும். இதை எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? 191 டிவைடட் பை 84. நம்மளுக்கு அங்கே சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே வந்து கலப்பு பின்னத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கலப்பு பின்னத்தில் எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கணும். சரிங்களா? அதாவது பகுதியில் என்ன இருக்கோ, அதாவது இன்கேஸ் உங்களுக்கு போட தெரில அப்படின்னா பகுதியில் என்ன இருக்கோ அதை நம்ம போட்டுட்டு ஈவில் இருக்கிறத சென்டரில் போட்டுக்கணும். மேலே தொகுதிக்கு வந்து என்னென்னா மீதியை வந்து போட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்னென்னா கலப்பு பின்னத்தில் வந்து எழுதணும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன்னா புக்கில் இருக்கிற சம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஆர்எஸ் அகர்வாலில் யாரும் தனிப்பட்டு போய் எடுத்து நம்ம வந்து அந்த சம்மெல்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்க்க மாட்டோம். நான் வந்து பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ.